தக்கதிமி தக்கஜுனு தக்கதிமி தக்கஜுனு. என்னடா டான்ஸ் ரிஹர்சல் கைக்கு மட்டும். செவ்வாய் லெக் ரிஹர்சல், புதன் ஹிப் ரிஹர்சல், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தமா நீ ரிஹர்சல் முடிச்சுட்டு வரும்போது எல்லாருக்கும் வயசாகி கை கால்லாம் தானாவே ஆடிட்டு இருக்கும். ஈஸியா ஜெயிச்சிடலாம். வளரும் கலைஞன வாழ்த்துங்கடா. குள்ளமா இருக்கிறவன்லாம் வளரும் கலைஞன் இல்லடா, வளர்றதுன்றது வேற மேட்ரு. அப்ப நான் யாரு? நீ குள்ள கலைஞன். என்னடி நயானி தர்பார் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? வெறும் சவுண்ட் சர்வீஸ் மட்டும்தான். உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன், கேள்விப்பட்டதில்ல? ஏன் என்னாச்சு? பிரியா ஸ்ரீகணத்துல சப்புன்னு அரைஞ்சதுல இருந்து கூட்டமே அள்ளு விட்டு போய் கிடக்கு. சும்மா சீனா போடுறானுங்க, உள்ள டெரர் ஆகி போய் கிடக்குறானுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இருக்கே இருக்கே இருக்கியா மச்சான்? சார் குசேலன் இல்லடா, அவர் கதா பறையும் போல். மாப்ள அநேகமா இந்த சார் தான் வருஷ கடைசி கலக்க போது யார் சாம்பியன் நினைக்கிறேன். யாரா இந்த குள்ளமோனு? எந்த பேர் குஞ்சுமோன். மாப்ள சார் குள்ள மோனலடா. எந்த ஆய்? என்னடா ஆயிக்கு அசிங்கமா பேசுறாரு? கேரளால ஆயினா அசிங்கம் இல்லடா. உலகம் பூரா போனாலும் ஆயினா அசிங்கம் தான்டா. என்ன நக்கலா? அது എന്താ എല്ലാം ചിരിക്കുന്ന? കുഞ്ചുമോൻ വലിയ പേരാണ് സാർ. ആ പേരിൽ ഒരു വലിയ പ്രൊഡ്യൂസർ നമ്മുടെ നാട്ടിലുണ്ട് സാർ. അത് എനിക്കറിയാം, അവർ എന്നോട് ചേട്ടനാണ്. പാറാ സാർ സൈക്കിൾ ക്യാപ്പിൽ ആട്ടോ ഓടാറ്. അവര് KT കുഞ്ചുമോനാ, ഞാൻ LT കുഞ്ചുമോനാ. അവര് ശരിയായിട്ട് പഠിക്കാതാലേ കോടിക്കണക്കിലെ സമ്പാദിക്കാൻ വേണ്ടി വലിയ പ്രൊഡ്യൂസറായി. ഞാൻ ശരിയായിട്ട് പഠിച്ചതാലേ ആയിരക്കണക്കിലെ സമ്പാദിക്കാൻ വേണ്ടി വാദ്യാരായി. உண்மையா ஒத்துக்க ஒரு வள்ளிய மனசு வேணும். அது சார் கிட்ட இருக்கு. எந்த ஊர் சார் உங்களுக்கு? ഇടുക്കി. இடுக்கியா? அது சாம்பார் சட்டியை அடுப்புல இருந்து இறக்க உதவுற ஐட்டமாச்சே. എന്റെ நான் சொல்றேன் சார். நிண்டே ஸ்டேட் கேரளா, நிண்டே சீஃப் மினிஸ்டர் அச்சுதன் நாயக், நிண்டே பீடி மலபார் பீடி, நிண்டே நாதம் ஷண்டே. அதானே சார்? അതെ അതെ, பாயிண்ட்க்கு வரும் சார். ഞാൻ നിങ്ങളോட ഫിസിക്സ് ടീച്ചറാണ്. புதுசா ஒரு சப்ஜெக்ட்லாம் படிக்க முடியாது. பிசிக்ஸ் தான் அவர் அப்படி சொல்றாராமா, அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆகாது. ഓക്കെ, ലെറ്റ് മീ ഇൻട്രൊഡ്യൂസ് മൈ സെൽഫ്. പറയട്ടെ? പറയൂ സാർ. ഞാൻ ഗോന്തി യൂണിവേഴ്സിറ്റി സ്റ്റുഡന്റ് ആണ്. പിന്നെ ഒന്നാ യൂണിവേഴ്സിറ്റിയിലെ മാസ്റ്റേഴ്സ് കഴിച്ചു. அண்ணா யூனிவர்சிட்டி தானே? எனக்கு புரிஞ்சிச்சு. ഈ സ്കൂളിൽ 10 വർഷമായിട്ട് ഞാൻ ടീച്ചറാണ്. ஈ ஸ்கூலா? இந்த ஸ்கூல்னு அர்த்தம். ஓ, இவரோட ரொம்ப குஷ்டமப்பா. ശരി, നമുക്കിപ്പോ ക്ലാസ് തുടങ്ങാൻ പോവാ. ഫിസിക്സ് ഈസി ആയിട്ട് പഠിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരു നോട്ട്സ് പോട്ടിട്ടുണ്ട്. വില 100 രൂപയാണ്. சைக்கிள் கேப்ல பிட்ட போறாரு பாரு. கிளாஸ் எடுக்க சொன்னா சேல்ஸ் ஓட்டுறாரு பாரு. നിങ്ങൾ ഫിസിക്സിലെ 100ക്ക് 100 മാർക്ക് വാങ്ങാൻ വേണ്ടി ഈ കുഞ്ചുമോൻ വഴങ്ങുന്ന നോട്ട്സ് ഓമനക്കുട്ടി നോട്ട്സ്. ஓமனகுடி நோட்ஸா? ஹே மச்சான், how are you man? குட் மார்னிங். ஹடா மாம்ஸ். என்னடா ரிட்டையர் ஆக போற கங்குலி மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் வாங்க போலாம். எங்க கூப்பிடுற? சொன்னாதான் வருவியா? இல்லடா, தொலை தூரமா இருந்தா சில பல ஸ்நாக்ஸ்களை எடுத்து வச்சுக்கிட்டா அந்த வேலை யூஸ் ஆகும்ல, அதான். நம்ம ஹாலுக்கு போறோம். மச்சான், இது பொசிக்ஸ் டீச்சர் குஞ்சுமோனோட கிளாஸ் ஆனு. இன்னைக்கு தான் அவர் ஓமனக்குட்டி நோட்ஸ் தரேன் இருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு. டேய் வெறியேத்தாதீங்க, நம்ம இப்ப நேரா டான்ஸ் ஹாலுக்கு போறோம். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? சரி, மத்த இடத்துல மட்டும் ஈ என்ன வேலை பண்ணுது? ஏதோ கால் சென்டர் வேலை பார்க்குற மாதிரி சொல்ற. டேய் கொஞ்சமா சீரியஸா இருக்கீங்களா? சரிப்பா, சீரியஸ். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. ஏண்டா அவனுங்களால ஆட முடியற டான்ஸா நம்மால ஆட முடியாதா? அவனுங்களுக்கு இருக்க கை கால் தானே நம்ம கிட்டயும் இருக்கு. ஏண்டா நம்மால ஆட முடியாது? முடியாதுடா மாப்ள. ஏண்டா? டேய் முடியாதுன்னா புரிஞ்சுக்கோயேண்டா. நம்ம ஒரு டப்பா டீம், அவனுங்க டான்சர் டீம். காமெடி மிமிக்ரினா அடவு கட்டலாம். டான்ஸ்னா
பெட்டி கட்டலாம். சும்மா கிருஷ்ணவேணி தேட்டர்ல சலங்கை ஊழி படம் பார்த்துட்டு வந்து சபதம் எல்லாம் போடாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சேலஞ்ச் நான் மட்டும் பண்ணல, நம்ம டீமே சேர்ந்து தான் பண்ணிருக்கோம். ஓடுனா எல்லாருக்கும் தான் அவமானம். என்னடா சிங்கம் சிங்கிளா நின்னு சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். உனக்கு எந்த அவமானம் வந்தாலும் அதை எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கறியே, என்ன மனசுல உனக்கு? எனக்கும் ஸ்ரீ சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. ஏன் நம்ம முயற்சியே பண்ணாம நம்மளால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாப்போமே. ஏய், சைடு கேப்ல அவனை ஆட வச்சு அசிங்கப்படுத்தலாம் பாக்குறியா? மச்சான், இந்த சேல்ஸ் ஆகாத லேக்கி சொல்றதெல்லாம் நம்பாத. நமக்கு எது வரலையோ அத வராதுன்னு ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லடா, நாம அவனுக்கு டான்ஸ் ஆடுற பிளஸ் மட்டும் பாக்குறோம், மைனஸையும் பார்க்கணும். அவனுங்களோட மைனஸ் அவங்க டீம்ல கூட சேர்ந்து ஆட பொண்ணுங்க இல்லாததுதான். அதான் பிரியா இருக்காளே, அவ இன்னும் ஆட ஒத்துக்கலையே. அவ கோவம் குறைஞ்சதும் பேசி பாப்போம். தோத்தா கூட அவமானப்பட்டு தோக்காம மரியாதை தோக்கலாம்ல. தோக்கணும் ஆயி போச்சுன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு தோக்கணும்? ஈஸியா தோக்கலாம்ல. நாம ஜெயிக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது பேசி ஆடியன்ஸ் நம்பவீங்கடா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஏய் அடச்சி, அபசகனமா பேசிக்கிட்டு வாடா போலாம்.